வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒருத்தர் பிளெயினில் போயிட்டு இருந்தார். பிளெயினில் போகும்போது அவர் கிட்டத்தட்ட கதவை பார்க்குற மாதிரியே ஆன சீட்டில் அவர் உட்காந்துருந்தார். அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. திடீர்னு கதவு கிராக் ஆகிற மாதிரி அப்படியே கடன்னு கோடு வந்துக்கிட்டே இருந்துச்சான். கோடு வந்துட்டு இவர் என்ன கதவு கிராக் ஆகுதேன்னு அவர் அதை பற்றி உன்னிப்பாக கவனிக்கல. டப்பார்னு அந்த கதவு வெடித்து கீழே போயிருது. அந்த கதவு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளெயினில் எல்லாமே பயங்கரமான காற்று, பயங்கரமான சவுண்டு எல்லாமே வருது. ஆனால் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா எல்லாருமே சீட் பெல்ட் போட்டனால யாருக்குமே எதுவுமே ஆகலை, யாருமே அந்த வெளியே உழுவலை. ஸோ பயங்கரமான பிரச்சனை. எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் பயந்துட்டு ஒன்றும் பேசுகிறது கேட்கல, ஒன்றுமே பண்ணல. இந்த பைலட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அந்த பைலட் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் வேகமாக போனாலும் வேகமாக தீ பரவும், மெதுவாக போனாலும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி டெக்னிக்கலாக அழுங்காமல் இறங்கலான்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ இங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வாழ்னு கத்தி பயந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப எல்லாம் கத்துறாங்க. அப்புறம் சம்பவம் இவரோட கனெக்ஷன் இவங்க பிளேனுக்கும் லேண்டிங்க்கும் டிராஃபிக் மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், ஒரு சிக்னல் மட்டும்தான் கிடைக்குது. அந்த சிக்னல் கிடைச்சா அவங்களுக்கு புரியுமா இந்த பிளேன் பயங்கர ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க, எப்படி பிளேன் இறங்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பைலட் மட்டும் புத்திசாலியாக அழுங்காமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு பைலட்டு வண்டியை மேனேஜ் பண்ணுறாங்க, இன்னொரு பைலட் அப்படியே அந்த சீட்டை பிடிச்சி ரொம்ப இதாக டெக்னிக்கலாக என்ன பண்ணுறாங்க, அழுங்காமல் அதை லேண்ட் பண்ணுறதுக்கு 2 பேரும் பிளான் பண்ணி ரொம்ப அழுங்காமல் லேண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் படபடன்னு எமர்ஜென்சியில் எல்லாம் லேண்ட் ஆகி எல்லாம் போய் காப்பாற்றிடுறாங்க. இந்த கதையில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிளேனில் உட்காந்துருக்கோம், ஆபத்துன்னு கவனிச்சாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது பாருங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, சீட் பெல்ட்டு ஒரு பிளேனில் போனால் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சீட் பெல்ட் ஈவன் காரில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, சீட் பெல்ட்டுக்குன்னு இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காரில் ஒரு அலார்ம் இருக்குது. அதை ஏமாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சீட் பெல்ட்டை நமக்கு க்ராஸாக போடாமல் நம்ம பின்னாடி வழியாக விட்டு அந்த சீட் பெல்ட்டை அமுத்தி வச்சிட்றாங்க. அப்போ தானே சீட் பெல்ட் கொய்யா முய்யோன்னு கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது யார் நல்லதுக்கு? கவர்மெண்ட் ரூல் பண்ணுது அப்படின்னா யார் நல்லதுக்கு பண்ணுறோம் நம்ம யோசனையே பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் பிளேன்லேயும் அப்படி தான். சீட் பெல்ட் சைன் போட்டிருந்தா யாருமே அந்த சீட் பெல்ட் போடுறதில்ல, முக்கால்வாசி கழட்டி தான் உட்காந்துருக்காங்க. ஏன் நம்ம கழட்டி இருக்கோம்? நம்ம அந்த இடத்துல எந்த டான்ஸ் ஆட போடல, எந்த ஷோட போகிறதில்ல, அங்கே தானே உட்காந்துருக்கோம். ஏன் அந்த சீட் பெல்ட் எப்பொழுதுமே போட்டுட்டு இருந்தா என்ன? அண்டர்ஸ் நம்ம ஒரு வாஷ்ரூம் போகிறோம், டாய்லெட் போகிறோம், அப்போ மட்டும் கழட்டிட்டா போதும். இந்த என்னென்னா நமக்கு அதோட ஆபத்தோட விஷயம் தெரியறதே இல்லை. இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். காரில் முன்னாடி உட்காந்தாலும் சரி, பின்னாடி உட்காந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி பிளேன் ஏறி இறங்குற வரையில் சீட் பெல்ட் போட்டுகிட்டே தான் இருக்கணும். நமக்கு எப்போ எந்த இடத்துல ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ரூலை கவனிக்கணும், ரூலை ஃபாலோ பண்ணணும். ரூல் ஏனாலும் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பிளேனில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, சீட் பெல்ட் போடாமல் தயவு செய்து போகாதீங்க. ஓகேயா?